ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை? இவ்வளோ விஷயம் நடந்து அதுக்காக தான் என்னை அனுப்பி வச்சிங்களாம்மா அன்னைக்கு காவியா கூட. என்ன மன்னிச்சிரடி தங்கமே, உன்னை பார்க்காம இருக்க என்னால் மட்டும் முடியுமாடி? நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சாமி நான் உன்னை அனுப்பி வச்சேன். என் புள்ள பிறந்ததுலேருந்தே கஷ்டம் தெரியாம வளர்ந்துட்டா. இதுக்கப்புறமும் அவளுக்கு எந்த கஷ்டமும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சோம் சாமி. இல்லைப்பா, நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கணும். நான் ஒன்றும் குழந்தை கிடையாது. நீங்கள் இதை சொல்லியிருந்தீங்கன்னா கூட நான் இவ்வளோ வருத்தப்பட்டிருக்க மாட்டேன்ப்பா. சீரியஸாக சம்மந்தமே இல்லாமல் அவன் வந்து என்னை திட்டி என்னை கஷ்டப்படுத்தி நோகடிச்சு வார்த்தையால் அவ்வளோ கேவலமாக பேசி யாருமா? நானே எனக்கு வாழ்க்கைக்கான குழின்னு ஒன்றை விட்டுனனே அவன்தான். அப்படி பேசாதம்மா. மாப்பிள்ளை நல்லவரு தான். அவங்க அம்மா தான் மனசை மாற்றி ஏதோ பண்ணியிருக்காங்க. யாரோ என்னமோ பண்ணட்டும்ப்பா, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு அவன் மூஞ்சிலே முழிக்க பிடிக்கல. இனிமேல் நான் அவன் மூஞ்சிலே முழிக்கவும் மாட்டேன். லவ்னா சும்மா இல்லைப்பா, புரிஞ்சுக்கணும்ப்பா. புரிதல் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைப்பா. நீ அழுவாதம்மா, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துச்சுன்னு நினச்சிக்கோ. இல்லைப்பா, எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்லாம் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறவங்க லாபம் நஷ்டம், மேலே இருக்கிறவங்க கீழே வர்றது, கீழே இருக்கிறவங்க மேலே போகிறது, இது எல்லாம் சகஜமான விஷயம்தான்ப்பா. அதுவும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க லாஸ் ஆகிறதெல்லாம் இன்றைக்கி நேற்று நடக்கிறது இல்லை, காலகாலமாக நடக்கிறது தான். எனக்கு அந்த வருத்தம்லாம் எதுவும் இல்லைப்பா. நீங்கள் ஆனால் என்கிட்ட சொல்லலை பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு வருத்தம். அப்போ என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைல்ல? அப்படி இல்லடி, உன்னை நாங்கள் செல்ல பிள்ளையாவே வளர்த்துட்டோம். இப்போ இந்த நேரத்தில் உன் கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லி நாங்கள் எப்படின்னு உன்னை நாங்கள் பார்ப்போம். ம், எங்களோட சேர்ந்து உன்னையும் தெரு தெருவா கூட்டிட்டாலே சொல்றியா? நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கணுமா? சொல்லியிருந்தால் தெரு தெருவாக அழிஞ்சிருக்கிற நிலமையே வந்திருக்காது. காவியா, நல்லா இருக்கியாம்மா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கீங்கல்ல? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சந்துரு அண்ணா கால் பண்ணி இந்த மாதிரி பார்க்கணுன்னு சொன்னாங்க. சரின்னு நானும் சிந்துவை கூட்டிகிட்டு போனேன். அவகிட்ட எல்லா விஷயத்தையும் அவங்க தான் சொன்னாங்க. அம்மா காலேஜ் போனீங்கன்னு சொன்னாங்க. ஆமாம்மா, காலேஜுக்கு தான் வர சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கும் காலேஜுக்கு போகிற வேலை இருந்தது. புக்ஸ்லாம் ரிட்டர்ன் பண்ணணும் லைப்ரரியில். அவங்க சொன்ன டேட்குள்ளே நாங்கள் போய் ரிட்டர்ன் பண்ணலன்னா அப்புறம் ஃபைன் போட்டுருவாங்க. சரிம்மா சரிம்மா. சந்துரு உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாப்ல? எல்லாமே சொல்லிட்டாங்கப்பா. நான் என் பொண்ணை எப்படி நான் இதுலேருந்து சமாளித்து மீண்டும் கொண்டு வர போகிறேங்கிறது மட்டும்தான் என் கவலையாக இருந்துச்சு. அவனுக்கு அதில் சம்மதமாமா? அப்படி எதுவும் சொல்லலம்மா. அவங்க விஷயத்த மட்டும்தான் சொன்னாங்க. எனக்கு இதில் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் கல்யாணம் பண்ணால் சிந்துவை தான் பண்ணுவேன் தான் சொல்லிட்டு போனாங்க. ஆனால் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இனி நான் வாழ்க்கையில் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அந்த அண்ணா யாருமா? சிந்து வந்ததில் நான் ராகுலை மறந்தே போயிட்டேன். ராகுல் இங்கே வாப்பா. இவன் பேர் ராகுல். இவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, சாரக்கோட பையன். சந்துரு வீட்டிலேருந்து கிளம்பும் போது நடுத்தருவில் போய் உட்காந்துருந்தோம். அந்த டைமில் சாமியாக பார்த்து இவனை அனுப்பி வச்ச மாதிரி வந்து எங்களுக்கு உதவி பண்ணினான். 25 வருஷம் கழித்து, சொல்லப்போனால் 27 வருஷம் கூட இருக்கும் கழித்து என் நண்பனை நான் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் இப்படி ஒரு சூழ்நிலை நான் சந்திச்சேன்னு நினைக்கும் போது தான் மனசு வருத்தமாக இருக்குது. சூப்பர்ப்பா. 27 வருஷம் கழிச்சு உங்கள் ஃப்ரெண்டை பார்த்தீங்களா? ஆமாம்மா, இந்த ஊருக்கு நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் வந்தோம். ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பத்தால் 2 பேரும் பிரிய வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. பிரிஞ்சோம். இன்னைக்கு 2 பேரும் நல்லா தான் இருந்திருக்கோம், ஒருத்தர் பார்க்காத வரைக்கும். என் நிலைமை இப்படி ஆயிருக்கு. இந்த நேரத்தில் அவனை நான் பார்க்கணுன்னு என் தலையில் எழுதியிருக்கு. சாரக்கண்ணே உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னார் சிந்து. போகலாமா அவங்க வீட்டுக்கு? நான் வரலம்மா, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். இல்லைம்மா, அவங்க வீட்டில் நம்ம போய் தங்க போகிறது இல்லை. இப்போ நாங்கள் வீடு பார்க்க தான் போகிறோம். போய் வீடு பார்த்துட்டு அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டு நாங்கள் சாரக் வீட்டுக்கு போயிட்டு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம வீட்டுக்கே வந்துடுவோம். நாளைக்கு நல்ல நாள் தான். நாளைக்கு காலையில் பால் காய்ச்சுங்க. நைட் நேரத்தில் போகாதீங்க வீட்டுக்கு. ஆமாங்க, நைட்டில் போய் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நல்ல நேரத்தில் தான் பால் காய்ச்சணும். நாளைக்கு காலையில் காய்ச்சிடலாங்க. சிந்து போயிட்டு வாடி. போய் அந்த அங்கிளை பார்த்துட்டு வா போ. ஓகேடி, பார்த்துட்டு ஆனால் உடனே வந்துடுவேன், பார்த்துக்கோ. சரிடி. நானும் வீடு பார்க்க வரேன். போலாண்டா, வாங்க. போயிட்டு வரோம்மா. காவியா, போயிட்டு வரோம். அப்பா வந்தோன்னு சொல்லுமா. சரிங்கப்பா. பாவம் இல்லடி காவியா, அவங்க 2 பேரையும் பார்க்கவே பாவமாக இருக்கு. எல்லாம் மாறுமா கண்டிப்பா, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. என் தங்க பிள்ளை எங்களை பார்க்காம என்ன தவிச்சிச்சோ. இல்லைம்மா, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு தெரியறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் செம்ம ஜாலியாக தான் இருந்தேன். என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன் அப்படின்னு தான் செம்ம ஜாலியாக இருந்தேன். அதுவும் காவியா தங்கச்சி இருக்க அப்புறம் ஐயோ செம்மையாக எனக்கு கம்பெனி கொடுத்தா.
சரி, எனக்கு இப்படி சிப்ளிங்ஸ் இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். அங்கிள் இன்னும் 5 மினிட்ஸில் ரீச் ஆயிடலாம். சரி தம்பி. பிரச்சனைன்னு தெரிஞ்சிச்சு பாரு, அதோட நான் ரொம்ப நொந்து போய் என்னடா பண்றது அப்படின்னு தெரியாம, ஐயோ அப்பா அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்களே, நம்ம இங்க இவ்வளோ ஜாலியா இருந்துட்டோமே அப்படிலாம் தோணுச்சு. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதுல்ல, லாஸ்ட் எக்ஸாம் அன்னைக்கு சந்துரு வந்தான். வந்துட்டு எவ்வளோ பேச முடியுமோ கேவலமா பேசிட்டு போயிட்டான். ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து காவியா வீட்டுக்கு போயிட்டோம். அன்னைக்கு ஃபுல்லாக நான் அழுக தான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அங்கே தான் இருந்தாளுங்க. ஆனால் நான் மட்டும் சந்தோஷமாகவே இல்லை, அழுதுகிட்டே இருந்தேன். அப்புறம் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்களாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஐயையோ என்னடா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன். நம்மள அப்படி புரிஞ்சுக்கவே இல்லையே, இப்படி திட்டுறாங்களே அப்படின்னு யோசிச்சேன். அதில் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் இருந்தேன்னா, நேற்று வந்து பேசவும் எனக்கு ஒன்றும் பெருசாகவே தெரியல. அப்பா அம்மா இப்படி நம்ம கிட்ட சொல்லாம மறைச்சிட்டாங்களேன்னு மட்டும்தான் வருத்தம் இருந்தது. என் தங்கம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு. கஷ்டமே தெரியாம வளர்த்தோம்ல சாந்தி, அதனாலதான் இவ்வளவு கஷ்டப்படுறான். ஆனாப்பா செம்ம ஜாலியா இருந்தேன் பார்த்துக்கோங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் போனோம். அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு நம்ம என்ன மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்றோம் அப்படின்றதே எனக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு. இப்போ எனக்கு சொத்து சுகம்லாம் இல்லைன்னு ஒரு வருத்தமுமே இல்லைப்பா. பங்களா இல்லை, கார் இல்லைன்னு எனக்கு எந்த கவலையுமே இல்லை. உன்ன நினைச்சுதான் சாமி நான் வருத்தப்பட்டது. நிஜமாதான்ப்பா சொல்றேன். எதுவுமே இல்லைனாலும் எப்படி சந்தோஷமா வாழ்றதுன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குலாம் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. அங்கிள் காரை இங்கே பார்க் பண்ணிடலாம். ஓகேப்பா. ஏமா நாமளே வீடு பார்க்கலாம்ல. அங்கிள் இப்படி இருக்குன்னு நினைக்க வேணாம் அங்கிள். இதை கிராஸ் பண்ணி அங்கிட்டு போயிடலாம். நம்ம காரை உள்ள விட முடியாது, அதனால தான். சரி தம்பி. அதெல்லாம் நான் உனக்கு சொல்றேன்டி, அப்புறமே சொல்றேன் ஏன் என்னன்னு. அப்பா அங்கிள் இந்த இங்க மாதிரிலாம் வீடு வேணாம்ப்பா. செப்பரேட்டா இருக்க மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். இந்த இந்த 2 அபார்ட்மெண்ட் வீடுமே வேணாம்ப்பா, ரெண்டுக்கு தான் அங்கிள். இந்த தனி வீடே பார்த்துப்போம். ஓகே அங்கிள், உள்ள போலாமா? இதான் ஹால் அங்கிள். இது சிங்கிள் பெட்ரூம் வீடு தான் அங்கிள். இது ஒரு பெட்ரூம் தான். இது கிச்சன் அங்கிள். அவ்வளோதான். இன்னும் பேக் யார்ட் மட்டும் தான் இருக்கு. அதை மட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா நம்ம ஓனர்கிட்ட பேசிக்கலாம். கிச்சன்ல இருந்து இந்த சைடு வந்தீங்கன்னா இது பேக் யார்ட். இப்போ எங்க வந்திருக்கோம்ப்பா? இதாம்மா என் ஃப்ரெண்டோட வீடு. இவரு உங்க ஃப்ரெண்டோட பையனா? ஆமா சிந்து. உன்னை பார்த்தே ஆகணும்னு கூட்டிட்டு வர சொன்னாங்களே அந்த அங்கிள் ஆண்டியும். அதான் வந்துட்டேனேம்மா. அங்கிள் வாங்க. வரேன் போ. தங்கமான பையன் சிந்து. நாங்க ரோட்ல நின்றுட்டு இருந்ததை பார்த்து என் போட்டோல தான் எங்களை பார்த்துருக்கான். அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். எங்களுக்கு யாருன்னே தெரியல. இப்பெல்லாம் எனக்கு ஆம்பளை பசங்களை பார்த்தாலே பிடிக்கவே இல்லைப்பா. அவங்க மேல அந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. எப்ப எப்படி வேணாலும் மாறுவாங்க. சரிம்மா, எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு வாங்க உள்ள போலாம். டேய் வந்துட்டீங்களா? வாடா உட்கார் வா. அண்ணே வந்துட்டீங்களா? எங்க அவங்கெல்லாம் காணா? தம்பி முன்னே மேல வந்துட்டாமா. சிந்துவும் அவளும் மட்டும் வந்துட்டு இருக்காங்க. என் மருமக வந்திருக்காளா? ரொம்ப சந்தோஷம் அண்ணே. இதோ வந்துட்டாலே என் மருமக. அடடே வாமா வாமா. நல்லா இருக்கியாடி தங்கம்? நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. வா வந்து உட்கார் வா. நல்லா இருக்கீங்களா அங்கிள்? நல்லா இருக்கேன்டா கண்ணு. நீ எப்படி இருக்க? அப்பா அம்மாவை பார்க்காம 4 நாளா கஷ்டப்பட்டியோ? நல்லா இருக்கேன் அங்கிள். அங்கிள் ஆண்டி உங்க 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எதுக்குமா? கரெக்டான டைம்ல எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நீங்க ஹெல்ப் பண்ணதுக்கு. உங்க பையனுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எதுக்குங்க தேங்க்ஸ்லாம்? என் கடமையை தான் நான் செஞ்சேன். இதுக்கு முன்னாடி என் நண்பனை நான் பார்த்திருந்தாலும் இப்படிதாம்மா நான் அவனை கவனிச்சிருந்திருப்பேன். அவன் எனக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தான் தெரியும். சரி, வீடெல்லாம் பாத்தீங்களா? பிடிச்சிருக்கா? அப்பா, அங்கிள் வந்து சிங்கிள் பெட்ரூம் போதும்னு சொல்லிட்டாரு. சின்ன வீடா இருந்தா போதும், இப்போதைக்கு பெருசாலாம் வேணான்ட்டாரு. அதனால ஃபர்னிச்சரோட இருக்கிற மாதிரி ஹவுஸே காட்டிட்டேன்ப்பா. சரிடா. உனக்கு பிடிச்சிருக்காடா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. சிந்து உனக்கு பிடிச்சிருக்காமா? பிடிச்சிருக்கு அங்கிள். பிளசண்டா இருக்கு. சாந்தி உனக்குமா? அவருக்கும் பாப்பாவுக்கும் பிடிச்சிச்சுன்னா எனக்கு பிடிச்ச மாதிரினே. சரிம்மா, அதுதான் முக்கியம். 3 பேருக்கும் பிடிச்சிருந்தா சரி. ஏனோ தானோன்னு கடமைக்கு இருக்க கூடாது பாரு. இவன் இப்ப ஊன்னு சொன்னா வீடே வாங்கிடலாம், வேணாங்கிறான். இருக்கட்டும்னே, இதுவே சந்தோஷம். இது கூட இல்லாம அடுத்த வீட்ல எல்லாம் உட்காந்து பேச்சு வாங்கிட்டு இருந்தோம். சரிம்மா, பழசெல்லாம் பேச வேணாம். இனிமே நடக்கிறத பார்ப்போம். எல்லாரும் அலைஞ்சு தெரிஞ்சுட்டு வந்திருப்பீங்க. போய் கை கால்லாம் அலம்பிட்டு வாங்க, சாப்பிடலாம்.